அதிகாரம் 4. யூதாவின் வழிமரபினர். யூதாவின் புதல்வர் பெரேசு, எட்சரோன், கர்மி, கூர், சோபால். சோபாலின் மகன் ரயாயாவுக்கு யாகத்து பிறந்தார். யாகத்துக்கு அகுமாயும் லாகாதும் பிறந்தனர். சோராத்தியர் குடும்பங்கள் இவையே. ஏத்தாம் என்னும் மூதாதையின் வழிமரபினர் இஸ்ரியேல், இஸ்மா, இத்பாசு ஆகியோர். இவர்களின் சகோதரி பெயர் அட்சலல் போனி. மேலும் கெதோரின் மூதாதை பெனுவேல், ஊசாவின் மூதாதை ஏசேர். இவர்கள் பெத்லகேமியரின் மூதாதையான எப்ராத்தா என்பவரின் தலைமகனான கூரின் புதல்வர்கள். தெக்கோவாவின் மூதாதையான அஸ்கூருக்கு ஏலா, நாரா என்னும் இரு மனைவியர் இருந்தனர். நாரா அவருக்கு அகுசாம், ஏப்பேர், தேமனி, அகஸ்தாரி ஆகியோரை பெற்றெடுத்தார். நாராவின் புதல்வர்கள் இவர்களே. ஏலாவின் புதல்வர் செரேத்து, இட்சகார், எத்னான், அனூபு, சூபேபா. ஆரு மகன் அகரகேலின் குடும்பத்தினர் ஆகியோருக்கு கோசு தந்தையாவார். யாபேசு தம் சகோதரரை விட சிறப்புமிக்கவராயிருந்தார். அவருடைய தாய், நான் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேசு என்று பெயரிட்டார். யாபேசு இஸ்ரேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். பிற வழிமரபினர். சூகாவின் சகோதரர் கெலுபுவுக்கு மெகீர் பிறந்தார். அவர் எஸ்தோனின் மூதாதை. எஸ்தோனுக்கு பெத்ரபா, பாசாயாகு, ஈர்னகாசின் மூதாதை தெகின்னா ஆகியோர் பிறந்தனர். இவர்கள் ரேக்காவில் வாழும் மனிதர்கள். கெனாசின் புதல்வர் ஒத்தனியேல், செராயா. ஒத்தனியேலின் புதல்வர் அத்தாத்து, மெயோனத்தாய். மெயோனத்தாய்க்கு ஒப்ரா பிறந்தார். கோராசிம் பள்ளத்தாக்கில் வாழ்ந்த கைவினைஞரின் மூதாதையான யோவாபு செராயாவுக்கு பிறந்தார். எபுனே மகன் காலேபின் புதல்வர் ஈரு, ஏலா, நாவாம். ஏலாவின் மகன் கெனாசு. எகலலேலின் புதல்வர் சீபு, சிப்பா, தீரியா, அசரேல். எஸ்ராவின் புதல்வர் எத்தேர், மெரேது, ஏப்பேர், யாலோன். மெரேது மணந்த பார்வோன் மகள் பித்தியா பெற்றெடுத்த புதல்வர் மிரியாம், சம்மாய். எஸ்தேமோவாவின் மூதாதை இஸ்பாக், மேரேதின் யூதா குல மனைவி பெற்றெடுத்தவர். கெதோரின் மூதாதை எரேது, சோகோவின் மூதாதை எபேர், சனோவாக்கின் மூதாதை எகுதியேல். நாகாமின் சகோதரியாகிய ஓதியாவின் மனைவி பெற்றெடுத்தவர். கர்மியரான கெயிலாவின் மூதாதை, மாக்காத்தியரான எஸ்தேமோவாவின் மூதாதை. சீமோனின் புதல்வர் அம்னோன், ரின்னா, பென்கனான், தீலோன். இசியின் புதல்வர் சோகேத்து, பெண் சோகேத்து. சேலாவின் வழிமரபினர். யூதாவின் மகன் சேலாவின் புதல்வர் லேக்காவின் மூதாதை ஏர், மாரேசாவின் மூதாதை இலாதா. பெத்தாஸ் பெயாவில் 40 நெய்த தொழிலாளர் குடும்பங்கள். யோக்கீம், கோஸ்பாவை சார்ந்த ஆட்கள். மோபாபியரை மணந்த யோவாசு, சாராபு என்பவர்களே. இவர்கள் பெத்லெகேம் திரும்பியுள்ளார்கள். இவற்றிற்கான பதிவேடுகள் பழங்காலத்தவை. இவர்கள் நித்தாயிமிலும் கெதேராவிலும் குயவராய் வாழ்ந்தார்கள். இவர்கள் அரச பணிக்கென அரசருடன் அங்கே வாழ்ந்து வந்தவர்கள். சிமியோனின் வழிமரபினர். சிமியோனின் புதல்வர் நெமுவேல், யாமின், யாரிபு, செராகு, சாவூல். அவர் மகன் சல்லும். அவர் மகன் மிப்சாம். அவர் மகன் மிஸ்மா. மிஸ்மாவின் புதல்வர் அம்முயேல். அவர் மகன் சக்கூர். அவர் மகன் சிமயி. சிமயிக்கு 16 புதல்வரும் 6 புதல்வியரும் இருந்தனர். அவருடைய சகோதரர்களுக்கு புதல்வர் பலர் இருந்ததில்லை. அவர்களுடைய குடும்பங்கள் யூதாவின் குடும்பங்களைப் போல் பெருகவில்லை. அவர்கள் குடியேறிய இடங்கள் பெயர்செபா, மோலதா, அட்சர், சூவால், பில்கா, ஏசேம், தோலாது, பெத்துவேல், ஒர்மா, சிக்லாகு, பெத்மார்கொபொத்து, அட்சூர் சூசிம், பெத்பிரி,
சாராயும் என்பவை. தாவீது அரசாளும் வரை இவை அவர்களின் நகர்களாயிருந்தன. அவர்கள் வாழ்ந்த வேறு 5 இடங்கள் ஏத்தாம், அயின், ரிம்மோன், தோக்கேன், ஆசான். இந்த நகர்களை சுற்றிலும் பாகால் வரை அமைந்த அனைத்து சிற்றூர்களும் அவர்களுடையவை. இவை அவர்களின் குடியிருப்புகள். அவர்கள் தங்களுக்கென ஒரு தலைமுறை குறிப்பேடு வைத்திருந்தார்கள். மெசோபாபு, எம்லேக்கு, அமத்சியா மகன் யோசா, யோவேல், அசியேலின் மகனான செரையாவுக்கு பிறந்த யோசிபியாவின் மகன் ஏகு, எலியோனாய், யாக்கோபா, எசோகாயா, அசாயா, அதியேல், எசிமியேல், பெனாயா. செமையாவின் மகன் சிம்ரிக்கு பிறந்த எதாயாவின் புதல்வனான அல்லோனின் மகன் சிவியின் புதல்வன் சீசா. பேர் பேராக குறிக்கப்பட்டிருந்த இவர்கள் தங்கள் குடும்பங்களில் தலைவர்களாய் இருந்தார்கள். இவர்களின் மூதாதை வீட்டார் பெருவாரியாக பெருகினர். அவர்கள் தங்கள் மந்தைக்கு மேய்ச்சலை தேடி பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறத்தில் கெதோர் நுழைவு வரை சென்றார்கள். அங்கே அவர்கள் செழிப்புமிகு நல்ல மேய்ச்சலை கண்டார்கள். நிலம் விரிந்து பரந்து அமைதியுடனும் வளத்துடனும் இருந்தது. காமை சார்ந்தோர் முன்பு அங்கு குடியிருந்தனர். பெயர் பெயராக குறிக்கப்பட்டுள்ள இவர்கள் யூதா அரசர் எசேக்கியாவின் நாள்களில் அங்கு சென்றார்கள். அங்கு காணப்பட்ட கூடாரங்களையும் மெயோனியரையும் வெட்டி வீழ்த்தினார்கள். இந்நாளில் இருப்பது போல் அவர்களை அழித்தொழித்து தங்களின் ஆட்டு மந்தைக்கு மேய்ச்சல் நிலத்தை கண்டதால் அங்கேயே இவர்கள் குடியேறினார்கள். சிமியோன் புதல்வர்களாகிய அவர்களுள் 500 பேர் இசியின் புதல்வர்களான பெலத்தியா, நெகரியா, ரபாயா, உசியேல் ஆகியோரின் தலைமையில் சேயீர் மலைக்கு சென்றார்கள். அவர்கள் அமலேக்கியருள் தப்பி பிழைத்த எஞ்சியோரை அழித்து அன்று முதல் இந்நாள் வரை அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள்.